வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு கடகராசி அன்பர்களுக்கு சனி வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், திருப்பங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சனி பகவான் எப்போ வக்ரமாகிறது, அதாவது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா வருகின்ற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. ஸோ அந்த இடைப்பட்ட 4.5 மாதத்தில் இந்த சனி பகவான் கடகராசினருக்கு 8ஆம் இடம் என்கின்ற அட்டம ஸ்தானத்தில் இருந்து அந்த சனி பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. பல வழிகள், பல வேதனைகள், பல இடத்துல தடைகள் இதெல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தடைகள், வழிகளிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு மந்த தன்மை இருந்தது. ஏன்னா சனியனாலே மந்த தன்மை, ஒரு டல்னஸ், ஒரு சோம்பேறித்தனம் இருந்ததல்லவா. இப்போ அந்த மந்தத்தன்மையிலிருந்து விலகி சுறுசுறுப்பு, ஒரு வேகமாக, அதாவது ஒரு உக்கிரமாக கூடிய தன்மை, விரைவாக செயல்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். அப்போ சனியன நிதானம். அப்போ இன்னொரு விஷயம், நிதானம் இல்லாத தன்மையும் கொடுத்துவிடும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், புதிய விஷயமாக இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அந்த 8ஆம் இடத்திலிருந்து, 8ஆம் இடம் என்பது என்ன, ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இப்போ வக்ரமாகும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. என்ன அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவார்? திடீர் என்று வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஒரு கடந்த 1.5 வருடங்களாக எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ப்ரமோஷத்தில் தடையை கொடுத்து கொண்டிருந்தது, எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது அப்படின்னு இருந்து அதில் கலங்கி கொண்டிருந்தவர்கள், அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ திடீரென்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கூடிய வகையில் இந்த காலகட்டம், வக்ர காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்தார் அல்லவா. அப்போ 2ஆம் இடம் என்பது என்ன, தனத்தை கொடுக்கக்கூடிய இடம். தனம் வந்தது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போய்கொண்டே இருந்தது. தனம் ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு மாட்டிட்டது, தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கொண்டது. கொடுத்த பணம் திரும்பி வருமா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். தொழில் செய்கிற, ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கல, ஒரு தனம் ஏதோ ஒரு அளவில் வரவுக்கு ஏற்ற செலவு தான் ஆகி கொண்டிருந்ததுங்கிறதுக்கெல்லாம் இப்போ வரவுக்கு தகுந்த, அதாவது வரவு வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி சேமிப்பை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோடு இருந்திருப்பீர்கள் அல்லவா. அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது நல்ல நேரம் உங்களுக்கு துவங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டது? கடந்த 1.5 வருடங்களாக ஏன் இதெல்லாம் வந்தது? பல சோதனைகளை கொடுத்தது, பல தடைகளை கொடுத்தது, பல அனுபவ பாடங்களை கொடுத்தது அல்லவா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஸோ இதிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் திருமண தடை கொடுத்தது. அப்படி திருமணம் நடந்திருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கும். திருமணம் ஆகிவிட்டது இந்த காலகட்டத்தில். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, இல்லை கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான தன்மை இல்லாத தன்மை இருந்ததல்லவா. இப்போ அதிலிருந்தெல்லாம் விலகப் போகிறீர்கள். திருமண தடை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ திருமண தடை விலகிவிட்டது. திடீர் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. என 7ஆம் அதிபதியும் அதே சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் தடை கொடுத்து கொண்டு குடும்பத்தை அமைக்க விடாமல் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் அந்த 7ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால் இந்த 4.5 மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தன்னுடைய வாக்கு பலிதம் இல்லை, தம் பேச்சை என் குடும்பத்தினர் கூட கேட்கவே இல்லை, அதாவது குடும்பத்தில்
விட்டு எங்கேயாவது போயிடலாமா என்கின்ற அந்த மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளும் புரிந்து கொள்ளவில்லை, தான் பெற்ற குழந்தைகளும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் குழந்தை ஒரு இடத்துல இருக்கு, நான் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வழியோட குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் சில அழுத்தம், பிரஷர், வழியோடு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்ததல்லவா, சனி பார்க்குற அத்தனை இடத்திலும் ஏதாவது ஒரு குறைகளை கொடுத்து கொண்டிருக்கும், ஒரு கெடுத்து கொண்டிருக்கும், அதில் ஒரு மனக்கசத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா, பஞ்சம ஸ்தானம் அல்லவா, அப்போ கடவுளினுடைய ஸ்தானம் அல்லவா. ஸோ 5ஆம் இடத்துல பார்த்து கெடுத்து கொண்டிருந்தது. எத்தனையோ பிரார்த்தனை வைத்து கொண்டிருந்தேன், எத்தனையோ இஷ்ட தெய்வத்துக்கு போனேன், எத்தனையோ பரிகாரம் செய்த, குழந்தை பாக்கியம் மட்டும் தடைப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். என சனி பகவான் வக்ரமாகி அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதும், குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறதும் இந்த காலகட்டம் குழந்தை தடை என்கின்ற அந்த வார்த்தை தடையை நிவர்த்தி செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கும். சோம்பேறித்தனம், டல்னஸாக இருந்த விஷயங்கள், நல்லா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடனாகி இருந்தது, கடன், தேவையில்லாத கடன் சேர்ந்தது. அதாவது வருமானம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கடனுக்கே போயிட்டு இருந்தது, இஎம்ஐ கட்டுறதுக்கே போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. எதிரிகள் இருந்தாங்க, இப்போ நம்ம விலகிடலாம் அப்படிங்கிற எதிரியிலிருந்து நீங்கள் விலகும், அல்லது எதிரியாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய, அதாவது பல அழுத்தங்கள், அதாவது திருப்பி திருப்பி சொன்னோன்னா அழுத்தம், ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்ததல்லவா. அதுவும் குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், ஐடி செக்டரில் இருந்தவர்களுக்கு அழுத்தம், ப்ரெஷரோடு இருந்தவர்கள் இப்போ அந்த அழுத்தத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். என 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்து கொண்டிருந்தார், வேலையை கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா. இப்போ அதிலிருந்து ஏன் கெடுத்தது, என்ன நடந்தது அப்படின்னு புரியாமல் இருந்ததல்லவா, இப்போ புரிய ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு செயல்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.